Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா simple future tense. ஃபியூச்சர்னாலே என்னது? எதிர்காலம். எதிர்காலத்துல நடக்க போற ஒரு செயலை மென்ஷன் பண்றது தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வருவான், அவன் சென்னையிலிருந்து நாளைக்கு வருவான், அவன் சாப்பிடுவான், அவன் நாளை விளையாடுவான் அல்லது அவன் விளையாடுவான். இந்த மாதிரி சொல்றோம். இப்ப விளையாடுவான்னா என்ன அர்த்தம்? அவன் ஏற்கனவே விளையாடவும் இல்லை, இப்ப விளையாண்டுகிட்டு இருக்கவும் இல்லை, இனிமேல் தான் அவன் விளையாட போறான். ஸோ அதை ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயத்த நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல மென்ஷன் பண்ண போறோம். இப்ப இதுலயுமே நமக்கு 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் வரும். ஒன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ். பாசிட்டிவ்னா நேர்மறை செயல்களை குறிக்கிறது, நெகட்டிவ்னா எதிர்மறை செயல்களை குறிக்கிறது, இன்னொன்னு இன்ட்ராகேட்டிவ் கேள்வி வாக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவோட ஸ்ட்ரக்சர் என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஐ, வி, யூ, தே, அப்புறமா ஹி, ஷி, இட், நேம். இந்த மாதிரி நமக்கு எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டோ அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறமா ஃபியூச்சர் டென்ஸோட ஆக்சிலரி வெர்பு. இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லயோ பாஸ்ட் டென்ஸ்லயோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா இங்க ஃபியூச்சர் டென்ஸ்க்கு நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்லயே ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்றோம். என்னது? வில். சப்ஜெக்ட் எழுத போறோம், அப்புறமா வில் அப்படின்ற வேர்டு எழுதணும், அதுக்கப்புறமா வெர்பு எழுத போறோம். வெர்பு நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா ப்ரெசன்ட் ஃபார்ம். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ப்ரெசன்ட் ஃபார்ம். இங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா என்னதுன்னா வில். சப்ஜெக்டுக்கும் வெர்புக்கும் இடையில வில் சேர்த்து எழுத போறோம். இப்போ இதுல இருந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் நாளைக்கு சென்னை போகிறேன். நான் நாளைக்கு சென்னை போகிறேன். அப்ப இத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான் சொல்லியிருக்கோம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? சப்ஜெக்ட் இருக்கு. இங்க என்ன சப்ஜெக்ட்? நான் அப்படின்றத சப்ஜெக்ட். நான் என்ன சொல்லுவோம்? ஐ. ரெண்டாவது என்ன எழுதணும்? வில். வில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு? வெர்பு. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பிரசன்ட் ஃபார்ம். போகிறேன்றதுதான் நமக்கு வெர்பு. சோ இப்ப போகிறேனுக்கு பிரசன்ட் ஃபார்ம்ல என்ன எழுதுவோம்? கோ. இங்க மிச்சம் என்ன சென்டென்ஸ் இருக்கோ அல்லது வேர்ட் இருக்கோ அதை அப்படியே எழுதிட வேண்டியது. இங்க என்ன இருக்கு? நாளைக்கு சென்னை அப்படின்ற வேர்டு தான் மிச்சம் இருக்கு. அப்ப ஐ வில் கோ சென்னை டுமாரோ. I will go சென்னை டுமாரோ. சப்ஜெக்ட் எழுதணும், வில் போடணும், வெர்பு. வெர்பு கண்டிப்பா பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் என்னோட கிரிக்கெட் விளையாடுவாங்க. அவர்கள் என்னோடு கிரிக்கெட் விளையாடுவாங்க. சப்ஜெக்ட் என்னது? அவர்கள் தான். அவர்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? தே. ரெண்டாவது என்ன எழுதணும்? வில். அதுக்கப்புறமா வெர்பு. வெர்பு இங்க என்னது? விளையாடுவாங்க. பிரசன்ட் ஃபார்ம்ல என்ன எழுதணும்? பிளே. என்ன சென்டென்ஸ் இருக்கு, என்ன வேர்ட் இருக்கோ அதை அப்படியே எழுத போறோம். கிரிக்கெட்னு இருக்கு, என்னோடுன்னு இருக்கு. அப்போ கிரிக்கெட் வித் மீ. They will play cricket with me. அவங்க என்னோட கிரிக்கெட் விளையாடுவாங்க. அடுத்து அவன் சாப்பிடுவான்.
அவன் சாப்பிடுவான். அவன் இதுக்கு முன்னாடி சாப்பிடல, இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல, இனிமேதான் சாப்பிடுவான். அப்போ இதை எப்படி நம்ம மாத்துறது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். சப்ஜெக்ட் இங்க என்னது? ஹீ. ஹீ போடணும். அதுக்கப்புறமா வில் எழுத போறோம். அதுக்கப்புறமா வெர்பு வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்க போது. இங்க என்ன வெர்பு இருக்கு நமக்கு? சாப்பிடுவான். அப்போ ஈட். வெர்பு எப்பயுமே நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பிரசன்ட் ஃபார்ம். He will eat. He will eat. அவன் சாப்பிடுவான். இப்போ பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கா நமக்கு. இப்போ இதுல இருந்து ஒரு சின்ன டெஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? அவள் படிப்பாள். அவள் இனிமேல் தான் படிக்க போறா. அததான் வந்து அவள் படிப்பான்னு சொல்றோம். சோ ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ இதை வந்து நம்ம தமிழ்ல இருக்கிறது வந்து இங்கிலீஷ்ல எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? சப்ஜெக்ட் இங்க என்னது? அவள். சோ ஷீ. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கோம்? வில் எழுதணும். ஃபியூச்சர் டென்ஸ்னாலே வில். அப்புறம் வெர்பு. வெர்பு இங்க என்னது? படிப்பாள். என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பிரசன்ட் ஃபார்ம்ல. சோ ஸ்டடி. She will study. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பார்கள். இப்போ இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க என்னது? அவர்கள். சோ தே. ரெண்டாவது என்ன எழுதணும்? will. அதுக்கப்புறமா வெர்பு எழுத போறோம். இங்க என்னது வெர்பு? பார்ப்பார்கள் அப்படின்றதுதான் வெர்பு. அப்போ வாட்ச். என்ன பார்ப்பாங்க? டிவி. சோ மிச்சம் இருக்கிறது டிவி தான். They will watch TV. They will watch TV. நெக்ஸ்ட் பாருங்க. நான் சமைப்பேன். நான் சமைப்பேன். இனிமேல் தான் அந்த செயல் நடைபெற போகுது. இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க என்னது? நான். சோ ஐ. இப்போ நம்ம சப்ஜெக்ட் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? வில். வில் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? வெர்பு எழுத போறோம். வெர்பு வந்து இங்க என்னது? சமைப்பேன். அப்போ என்ன ஃபார்ம்ல நம்ம எழுதணும்? பிரசன்ட் ஃபார்ம். அப்போ குக். I will cook. I will cook. அவ்வளவுதான். நம்ம ஈஸியா வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.